Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காப்பர் ராடோட ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் என்னென்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது அந்த காப்பர் ராடோடைய ஏரியா வந்து 10 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து எனக்கு 11 மீட்டர் ஸ்கொயராக சேஞ்ச் ஆகுதுன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து எதனால் அது சேஞ்ச் ஆகுதுன்னா ஹீட் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகுதுன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த காப்பர் ராடை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 90 கெல்வினுக்கு வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.0021 பெர் கெல்வின்னுட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் கிவன் வந்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இனிஷியலாக எனக்கு எந்த ஏரியா இருந்துச்சுன்னு பார்க்கணும். இனிஷியலாக எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஏரியாவை வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் இதுங்கிறதுனால 1ன்ட்டு நான் போட்டுக்கிறேன். இல்லைனா ஆர் ஏ நாட்டுன்னு நான் போட்டுக்கலாம். A1 இல்லைனா A0. ரெண்டோட வேல்யூ என்னென்னா எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர். இனிஷியலாக இருந்த ஏரியா எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர். ஹீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 11 மீட்டர் ஸ்கொயராக மாறுது. அதை நான் A2ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு 11 மீட்டர் ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடுது. அடுத்து இது வந்து எனக்கு 90 கெல்வின். 90 கெல்வின்ங்கிறது இனிஷியலாக அதோட டெம்பரேச்சர் என்னங்கிறது, அதாவது T1ன்னுட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா T0ன்னு எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ எனக்கு 90 கெல்வின்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆல்ஃபா ஏ. அதோட வேல்யூ என்னென்னா 0.0021ன்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கொஷின்லேயே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னு. அப்படி நான் வந்துச்சுனாலே நான் சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா எனக்கு என்னென்னா ΔA/A0 = ஆல்ஃபா ஏ இன்ட்டு ΔTங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே எனக்கு ΔA வந்து என்னென்னா சேஞ்ச் இன் ஏரியா, அதாவது A2 - A1ங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அடுத்து ΔTங்கிறது எனக்கு என்னென்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது T2 - T1ங்கிறது தான் ஃபார்முலா. ஆல்ஃபா ஏவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. A0ங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர், அது 10 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் இங்கே ΔA வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது A2 - A1. A2 வந்து எனக்கு 11 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் எனக்கு A1 வந்து என்னென்னா 10 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அதனால் ΔAக்கு பதிலாக நான் 1ன்னுட்டு போட்டுக்கிறேன். டிவைடட் பை இனிஷியல் ஏரியா வந்து எனக்கு என்னென்னா 10 மீட்டர் ஸ்கொயர், அதனால் டிவைடட் பை 10ன்னு எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏவோட வேல்யூ எனக்கு 0.0021 இன்ட்டு ΔT வந்து கண்டுபிடிக்கணும். ΔTயோட ஃபார்முலா என்னென்னா T2 - T1. அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே டிவைடட் பையில் இருக்கிற 10-ஐ நான் அங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு, அதாவது ட்ரான்ஸ்ஃபரே பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். நான் ஈக்குவல் டு T2 - T1ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 0.021ஓட ஒரு 10-ஐ மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 0.021ன்ட்டு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு T2 - T1. இங்கே எனக்கு இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது T1ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 90 கெல்வின்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு 0.021 = T2 - T1 வந்து எனக்கு 90. அதை எழுதிக்கிறேன். இந்த ப்ளஸ் நான் -90 இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நான் +90 ஆயிரும். அப்படின்னா T2 = 0.021 + 90ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஆட் பண்ணுறப்ப எனக்கு T2 = 90.021ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு T2ஓட வேல்யூ, அதாவது ஃபைனல் டெம்பரேச்சரோட வேல்யூ. டெம்பரேச்சரை வந்து கெல்வினில் எழுதுவோம், ஆனால் 90.021 கெல்வின்னுட்டு எழுதியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.